கன்னி ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ராசி அதிபதி புதன் பகவான். அது ஒரு அலி கிரகம்னே சொல்லலாம். மற்றும் பார்த்திங்கன்னா அது கன்னி என்றாலே பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கனால ஆண்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த எடுத்தோம் கவுத்தோம் இந்த கரடு முரண்ட தன்மை இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர். பொதுவாகவே கன்னிராசினாலே சொல்லுவாங்களே, ஐயோ கன்னிராசியா எல்லாம் உன் பக்கம்தான்ப்பா, அது மாதிரிலாம் கன்னிராசி கிடையாது. கன்னிராசினாலே நீங்கள் அன்பாக உங்களுடைய சாஃப்டான இரக்க குணம் இருக்கிறனாலேயே உங்களை பார்த்து எல்லாரும் பழகக்கூடிய ஒரு அம்சம் பெற்றவர்கள் என்றால் மிகையாகாது. சரிங்க, 2025வது ஆண்டு இந்த எப்படி இருக்கும்? அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிபதி புதன் பகவான். பொதுவாகவே புதனுக்கும் குரு பகவானுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. 10ல் குரு பகவான், அது 10ல் பார்ப்பான், பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது குரு புதனுடைய வீடில், அதாவது உங்களுடைய வீட்டுக்கு இடம் மாறுறாருங்க 10வது ஸ்தானத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கை கொடுத்த இந்த சனி பகவான் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறார். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆனால் கல்யாணம் ஆகாதவங்களும் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். ஏன்னா ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கணுன்ற ஒரு கட்டாய நிலை வர்றதுனால. ஆனால் அந்த 10ல் குரு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல மரியாதை, நல்ல ஒரு நேர்மை, நல்ல ஒரு மதிப்பு இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் பண விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைச்ச அளவுக்கு தருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மிங்க. அடுத்தபடியாக இந்த ராகு கேதுவும் மாறுறாரு இல்லையா, அதனால் என்ன மாதிரியான பலன்கள் போது மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். இந்த மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பண விஷயங்கள ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா வராது. அப்புறம் உறவுகளிடம்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிருங்கள். இல்லைனா அந்த உறவுகள் விட்டு போவதற்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அவங்ககிட்டயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளுங்க. இல்லைன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தில் பிரியக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இது ஒரு எதற்கு இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்குது, நம்ம எப்படி நடந்தால் இந்த 2025வது ஆண்டை எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நெகட்டிவ் சைடும் உங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 7ல் போகிறாரு, ப்ளஸ் ராகுவும் அங்கே இருக்காங்க. சனி ராகு காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற கெட்ட பெயர்கள், அவமானங்கள் அதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கூடுமான வரை நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் சாந்தமாக கையாளுங்கள். எடுத்தோம் கவுத்தோம் இந்த அவசரப்படுறதெல்லாம் நிறுத்திடுங்க. இவ்வாறு இருந்தீங்கனாலே பல விதங்களிலிருந்தும் பல தொல்லைகளிலிருந்தும் இந்த 2025 ஆண்டை எதிர்கொள்ள முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சனி பகவானை தாங்க பிடிச்சிக்கணும், வேறு வழியே இல்லை. என்ன காரணம் பார்த்திங்கன்னா கண்டக சனியாக சனி பகவான் மாறுறாரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பொதுவாக பெருமாளை கும்பிடுறதும் ப்ளஸ் சனி பகவானையும் கும்பிடுங்க. ஏன்னா பெருமாளை கும்பிடும்போது, ஏன்னா சனி பகவானுக்காக பெருமாள் தன்னுடைய நாட்களில் மிக முக்கியமான ஒரு நாளாக சனிக்கிழமை தேர்ந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் சனிக்கிழமை ஆனால் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுன்றது. ஏன் அது வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரருக்காக யார் யாரெல்லாம் அதாவது பெருமாளை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சனியினுடைய தோஷங்கள் சனியோடைய 7 சனி, இந்த கண்டகச்சனியிலேருந்து பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலக முடியுங்க. ஏன்னா பெருமாளுக்கு அந்தளவுக்கு சனி பகவான் அன்று பெருமாளை துதிப்பவர்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய இன்னர்களிலிருந்து காப்பாற்றுவார்ன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. துளசி மாலையை நீங்கள் சுவாமிக்கு சாத்துங்க. அதே மாதிரி சனி பகவானையும் நீங்கள் பிடிச்சிக்குங்க. அவர் காயத்ரி மந்திரம்லாம் படிங்க. நல்லதே நடக்கும். 2025 மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.